ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆடிட் இந்த சப்ஜெக்டில் பார்த்தோம்னா செகண்ட் யூனிட்டு எனர்ஜி கன்சர்வேஷன் இன் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்குது. அதில் பார்த்தோம்னா ஒரு 5 டாபிக் வரும். ஸோ என்னென்ன எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி எனர்ஜி கன்சர்வேஷன் பண்ணலான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 5 பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சாஃப்ட் ஸ்டார்டர், ரெண்டாவது ஆட்டோமேட்டிக் ஸ்டார்லிட்டர் ஸ்டார்டர், தேர்டு வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ், ஃபோர்த்து ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோலர், ஃபிஃப்த்து இன்டெலிஜென்ட் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல். ஸோ இந்த 5 முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி எனர்ஜியை சேவ் பண்ணுறாங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ். இதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோலில் ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த விஎஃப்டி எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதோட பேர்லேயே இருக்குது வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ். அதாவது நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சியை வேரி பண்ணி அந்த மோட்டரோட ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதே போல் பார்த்தோம்னா எனர்ஜியும் சேவ் பண்ண போகிறோன்றது தான் இதோட ஃபுல் கான்செப்டே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்பீடை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இண்டக்ஷன் மோட்டரோ இல்லை வேறு மோட்டரோ யூஸ் பண்ணும்போது அந்த மோட்டரோட ஒரு சில க்ரைட்டீரியா நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அந்த மோட்டரோட ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தா ஸ்பீடு அதிகமாக சுற்றும், வோல்டேஜ் கம்மியாக கொடுத்தா ஸ்பீடு கம்மியாக சுற்றும். அதே போல் தான் அதோட போல்ஸ், நம்பர் ஆஃப் போல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மோட்டரோட ஸ்பீடு கம்மியாக இருக்கும். நம்பர் ஆஃப் போல்ஸ் குறையும் போது அந்த மோட்டரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்கு கொடுக்குற இன்புட் வோல்டேஜை டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா அந்த மோட்டரோட வோல்டேஜை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். அதை பார்த்துலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். செகண்ட் பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி 60 ஹெர்ட்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு இண்டக்ஷன் மோட்டரோட நார்மலாக ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு n = 120 f/p. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் நான் 4 எடுத்துக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் எப்பயுமே சேஞ்ச் பண்ண முடியாது, அதனால் 4 எடுத்தாச்சு. ஃப்ரீக்வன்சியை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு 50 ஹெர்ட்ஸ் வச்சு போடும்போது நம்மளுக்கு மோட்டரோட அவுட்புட் ஸ்பீடு பார்த்தோம்னா 1500 RPM வருது. இதே பார்த்தோம்னா மோட்டரோட ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ்லேருந்து 60 ஹெர்ட்ஸாக மாற்றும்போது மோட்டரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. 1500லேருந்து 1800க்காக மாறுது. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணால் மோட்டரோட ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது. அதே போல் எனர்ஜியும் நம்மளுக்கு சேவ் ஆகும்ன்றது தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். அடுத்து நம்ம இந்த பிளாக், என்னென்ன பிளாக் இருக்குது இந்த பிளாக் டயக்ராமில், அந்த பிளாக் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இது எப்படி எனர்ஜி சேவ் பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ் இந்த கான்செப்ட்ன்றது ஒரு பெரிய கான்செப்ட். ஸோ பவர் ட்ரான்சிஸ்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது, இல்லை பவர் ட்ரான்சிஸ்டரில் பார்த்தோம்னா ஏசி மோட்டர் ஸ்பீடு கண்ட்ரோல் ட்ரைவ், ஸோ அதில் வரும். ரொம்ப பெரிய ப்ராசஸ் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ ஆனால் உங்களுக்கு சின்னதாக பிளாக் டயக்ராம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். ஸோ பவர் ட்ரான்சிஸ்டரில் படித்த கொஸ்டின் பெருசாக இருந்தாலும் அதை எழுத வேணாம், இதை மட்டும் எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இதில் என்னென்ன பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க மோட்டர் பார்த்தோம்னா ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர். அந்த 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு 3 ஃபேஸ் இன்புட் சப்ளை வருது, ஏசி சப்ளை வருது. தென் இதில் நடுவில் பார்த்தோம்னா ஒரு ரெக்டிஃபயர் யூனிட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு டிசி பஸ் பார் இருக்குது. நடுவில் ஃபில்டருக்காக கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் திரும்ப இந்த டிசி வோல்டேஜ் வரது இன்புட் வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ், அதை ரெக்டிஃபயர் மூலிமா ஏசி டிசி வோல்டேஜாக மாற்றிருக்காங்க. திரும்பவும் அது ஒரு இன்வெர்ட்டருக்கு போகுது. அந்த இன்வெர்ட்டர் திரும்பவும் என்ன பண்ணுது, பவரை கன்வெர்ட் பண்ணி மோட்டர் கொடுக்குது. ஸோ இதுதான் கனெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ஷன் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு வரது 3 ஃபேஸ் ஏசி சப்ளை தான், ROB தான் வரும். 440 வோல்டேஜ் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா ரெக்டிஃபயர் யூனிட்டுக்கு வரும். ஸோ ரெக்டிஃபயர் யூனிட்னு சொல்லும்போது இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏசி சப்ளையை டிசி சப்ளை தான் மாற்றுறாங்க. ஸோ ரெக்டிஃபயர் என்ன விலை பண்ணணும்னா ஏசி சப்ளையை டிசி சப்ளையாக இங்கே மாற்றுது. ஸோ அப்படி டிசி சப்ளையாக ஏன் மாற்றணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற மோட்டர் இண்டக்ஷன் மோட்டர் தான். ஆனால் நடுவில் இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் இன்வெர்ட்டருக்கு பார்த்தீங்களா, PWM இன்வெர்ட்டர்னு சொல்லுவோம். அதில் தான் லாஸ்ட்டாக என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு இந்த வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ் மூலிமா யூஸ் பண்ணுறது மூலிமா இன்புட் சப்ளையில் கிடைக்கிற ஏசி வோல்டேஜ் ஃபிக்ஸ்டு வோல்டேஜாக இருக்காது, வேரியபிள் வோல்டேஜாக இருக்கும். ஸோ வேரியபிள் வோல்டேஜாக இருந்துச்சுன்னா அதில் நிறைய டிசார்ஷன், ஹார்மோனிக்ஸ்லாம் இருக்கும். அதை எப்படியாச்சும் நம்ம எலிமினேட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வேரியபிள் ஏசி வோல்டேஜை ஃபிக்ஸ்டு டிசி வோல்டேஜாக மாற்றிக்கிறாங்க ரெக்டிஃபயரில். இப்போ நம்மளுக்கு டிசி வோல்டேஜ் கிடச்சிச்சு. திரும்பவும் அந்த டிசி வோல்டேஜ்லையும் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு ஹார்மோனிக்ஸ் இருக்கும்.
சம் டிசார்ஷன் இருக்கும். அப்புறம் வந்து இன்டர்ஃபரன்ஸ்லாம் வந்து உருவாகும். ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக இங்கே வந்து கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிடுறாங்க. டிசி கரண்ட்டில் இருக்க தேவையில்லாத அந்த லாஸஸ்லாம் கொஞ்சம் எடுக்கிறாங்க. ஸோ லாஸஸ் சொல்லக்கூடாது, அதை வந்து இதுதான் சொல்லணும், ஹார்மோனிக்ஸ் அப்படி தான் சொல்லணும். தென் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது எங்கே போகுதுன்னா ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட்டுக்கு போகுது. ஸோ இந்த இன்வெர்ட்டருக்குள்ளே தான் முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ இந்த இன்வெர்ட்டர் வந்து டிசி வோல்டேஜை ஏசியாக மாற்றுது. அதாவது ஃபிக்ஸ்டு டிசி வோல்டேஜை ஃபிக்ஸ்டு ஏசி வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் இதோட எஃபிஷியன்சியை எப்படி இது இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, அதில் வந்து பவர் எலக்ட்ரானிக் டிவைஸான ஐஜிபிடியோ மாஸ்ஃபெட்டோ எஸ்சிஆரோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஃபயரிங் ஆங்கிள் இருக்கும். ஸோ ஃபயரிங் ஆங்கிள் கொடுக்கும்போது நம்ம பல்ஸ் வித் மாடுலேஷன் மூலிமா ஃபயரிங் ஆங்கிள் கொடுக்கும்பொழுது, ஸோ இதெல்லாம் நீங்கள் பவர் எலக்ட்ரானிக்ஸ் படித்தா உங்களுக்கு புரியும், இல்லைனா கொஞ்சம் ஒரு புரியாத மாதிரி தான் இருக்கும். பல்ஸ் வித் மாடுலேஷன்னா ஸோ நிறைய டெக்னிக் இருக்குது. சைனசாய்டல் டெக்னிக் இருக்குது, மல்டிபிள் சைனசாய்டல், சிங்கிள் வேவ், இது போல் எதனா ஒரு வேவ் ஃபார்மை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபயரிங் ஆங்கிளை வந்து ட்ரிகர் பண்ணும்பொழுது அதோட ஃப்ரீக்வன்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லும்போது ஒரு செகண்டில் 50 டைம்ஸ் வந்து ஏசி வேவ் ஃபார்ம் மேலேயும் கீழேயும் போய்ட்டு வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீக்வன்சியோட வித்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஃப்ரீக்வன்சியோட ஆன் டைம் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே போச்சுன்னா ஆன் டைம் சொல்லுவாங்க, கீழே வந்துச்சுன்னா ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ஸை வேரி பண்ணுறது மூலிமா நம்ம ஃப்ரீக்வன்சியை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இன்புட்டில் கிடைக்கிற 50 வோல்ட்ஸ் 50 ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து இன்க்ரீஸும் பண்ணலாம் ஆர் டிக்ரீஸும் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு சைக்கிளுக்குள்ளே 2 சைக்கிள் 3 சைக்கிள்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்செப்ட்டை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ ஏற்கனவே நான் ஒரு ப்ராப்ளம் போட்டிருப்பேன், சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு 120 f/pன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அந்த ஃபார்முலாவில் நம்ம ஃப்ரீக்வன்சி வேல்யூவை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுதுல்ல. ஸோ இந்த மிஷினை வச்சு தான் அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம செட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி கொடுக்கும்பொழுது அதுக்கேற்ற அவுட்புட்டை வந்து இந்த இண்டக்ஷன் மோட்டருக்கு கொடுக்கும். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லை மெஷின்ஸோட இந்த எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது மோட்டர் பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் ஒரே ஸ்பீடாக ஓடாமல் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து மோட்டர் ஸ்லோவாகவும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து மோட்டர் ஸ்பீடாகவும் இந்த விஎஃப்டி யூஸ் பண்ணுறது மூலயமா தேவையில்ல சமயத்தில் வந்து மோட்டரும் ஆஃப் ஆகிடுது. இதனால் இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், டயக்ராம் போட்டால் உங்களுக்கு மேலே முடிஞ்சிடும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த விஎஃப்டி யூஸ் பண்ணுறதால என்ன அட்வான்டேஜ்னு பார்க்கும்பொழுது பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ நம்ம விஎஃப்டி யூஸ் பண்ணுறது மூலிமா லேகிங் பவர் ஃபேக்டர் ஆகாமல் நம்மளுக்கு வந்து பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு மோட்டருக்கு ஸ்மூத்தான ஒரு ஸ்டார்ட் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், நிறைய எனர்ஜியை வந்து சேவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த விஎஃப்டியை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பெரும்பாலுமாக இந்த மெஷின்ஸ், டூலு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா ஃபேக்ட்ரி வைஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து இந்த விஎஃப்டி மோட்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ விஎஃப்டி இண்டக்ஷன் மோட்டரில் விஎஃப்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஓவராலான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போகிற வீடியோஸ் தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.